வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூதுவளை துவையல். தூதுவளை இலையை வச்சு சூப்பரான துவையல் எப்படி அரைக்கலாங்க தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இந்த தூதுவளை இலையில் துவையலோ இல்லை ரசமோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா பலன் கிடைக்குங்க. அந்த தூதுவளை துவையலை செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இங்கே தூதுவளை இலை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். காரத்துக்கு வரமிளகா 3 எடுத்திருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவும் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 6லேருந்து 7 பல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். 6 பல் பூண்டு, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் அல்லது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வணக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க வரமிளகாவே ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வணக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை. எடுத்துருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காயை பல்லாவும் போட்டுக்கலாம், இல்லை துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணி சூடாகும்போது நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளியும் உப்பும் வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து துவையல் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். துவையலுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதும் இதை துவையல் மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே வர செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.